வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 22/3/2025. இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால சில பல தாமதங்கள் சில விஷயங்களில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதன் காரணமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உற்சாகமாக செயல்படுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயத்துக்கு இன்றைக்கி கரெக்டாக முடிவு செஞ்சுடுவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு விஷயத்தை பல முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். மறதியாக இன்றைக்கி சில விஷயங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாள் நடந்ததை மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நடந்துடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் பிரயாணத்தில் இருக்கார். அதன் காரணமாக நடக்கும் என்ற சில விஷயங்கள் நடக்காது என்று உங்கள் உள் மனசு சொல்லும். ஆக இன்றைய நாள் சிறு அச்சம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துக்கிட்டு அதன் பிறகு இந்த வேலையை துவங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும், வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் தேவைப்படுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்த காரணத்தினால மற்றவர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் இனிமையாக பழகுங்கள். யார்கிட்டையும் எழுத்தறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் பேசுவதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. இல்லைன்னா பகை சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உயர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பண வரவு காத்திருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது பெற்றவர்கள் சம்பந்தமாகவோ ஒரு சில பேருக்கு உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு தெரியாத பிரச்சனைலாம் இன்றைக்கி முடிஞ்சிடும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கு நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரால் இன்றைக்கி நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அரசியல் பிரமுகர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதம் ஆகக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கும். அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதம் மறையக்கூடிய நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்துல செலவு சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பண விரய செலவுகள் காத்திருக்குங்க. அதனால் செலவு பண்ணுவது நீங்கள் தான்ங்கும்போது அது எந்த அளவுக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இன்றைய நாளில் உங்களுக்கு வரவு மீறிய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் நெருக்கடி ஏற்படும், பார்த்துக்குங்க. அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அடைய வாய்ப்பு இருக்குது. கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மன சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம், வியாபாரத்தில் லாபம் உண்டு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலை சீர்படக்கூடிய நல்ல நாளுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் மறைஞ்சிருக்க காரணத்தினால உடல்நிலையில் இருந்த சிறு வலி, சில உபாதைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய நாளாகவும் மருத்துவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனால் நன்மை ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல நன்மை கிடைக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களது பழைய நினைவுகள் அசைப்படக்கூடிய நாளாகவும், பழைய நண்பர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய நாளில் மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமும் ஒரு இதமான அனுபவமும் புதிய அனுபவமும் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாளத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் எல்லாம் மாறக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலுக்கு பின் ஆதாயம் ஏற்படும் என்பது தெரிஞ்சுக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.